ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாம். தம் போட்டிருக்க பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி இட்லி சட்டியில் செஞ்சுருக்கேன். ஏன்னா குக்கர் கொஞ்சம் கிளறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாகவே இல்லை, சின்னதாக தான் இருக்குது. குக்கர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா இட்லி சட்டியில் வச்சுட்டேன். கடைசியாக தம் போடலான்னு சிம்மில் வச்சு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வச்சு ஒரு நல்லா ஃபிட்டான ஒரு மூடி எடுத்து இப்படி மூடி வச்சுருக்கேன். இந்த மூடி எடுக்கிறதே கஷ்டம்தான். கத்தியை வச்சு தான் இந்த மூடியவே எடுக்கணும். வாங்க எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எடுத்துக்கலாமா தம்ம? பாமா பிரியாணி எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் எப்படி மட்டும் மூடி எடுக்கிறது தான் கஷ்டமே. ஓகேவா? எடுத்துடலாமா? எப்படி இருக்கு பார்க்கலாமா? பக்கத்தில் காமி கீழே இறக்கிடலாமா? சரிங்க. அப்புறம் இன்னும் தம் போடணுமா? சரியாக போகும்னு நினைக்கிறேன். நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு ஆனால் குக்கரில் வைக்கும்போது அரிசி கொஞ்சம் நீளமாக தெரியுது. தம் பிரியாணி நம்ம குக்கரில் வச்சா அப்படியே மூடி வச்சிடறோம்ல, அது மாதிரி இது கீழே இறக்கிடலாம். எடுக்கட்ட கரெக்டாக போச்சு. இந்த தோசைக்கல்லில் வைக்கலைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அதனாலே தோசைக்கல்லில் வச்சாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூட தயிர் வெங்காயம். இதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமையல். சுகாத்தி, சாப்பிட ரெடியாக இருக்கியா? நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா, சூடாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுகாத்தி சாப்பிட்றியா?